ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌசல்யா சுபாஷ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை தீபம். அதனால் எங்கள் வீட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்பெஷல் வந்து கார்த்திகைக்கு வந்து கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல். அதனால் சிறுபயிரை வாங்கி அதை நல்லா வறுத்து, அது சுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் சர்க்கரை பாகு காய்ச்சி பச்சரிசி மாவு போட்டு அது எல்லாத்தையும் தேங்காய் வறுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் தேங்காய் வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்ற வேண்டாம், சர்க்கரை பாவே போதும். ஊற்றினதுக்கப்புறம் நல்ல ஒரு அளவு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அடுத்தது வந்து இங்கே திரளி இலைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் கொழுக்கட்டை வேக வைப்பாங்க. அந்த இலையில வந்து கொஞ்சம் திரளி இலை, பலா இலை, வாழை இலை எது இருக்குதோ அந்த இலையில வேக வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் விளக்கு ஏற்றிதான். அதுதான் கன்னியாகுமரி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. இங்கே யார் வீட்டில் என்ன கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் இனிய திருக்கார்த்திகை வாழ்த்துக்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க கொழுக்கட்டைக்கு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு கொழுக்கட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாடிக்கு போய் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நேரம் கம்பி மத்தாப்பு இருந்துச்சு, தீபாவளிக்கு வாங்கின கம்பி மத்தாப்பு. அது பிள்ளைங்க விடுறேன்னு சொன்னனால அதையும் விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் மேலேயே உட்காந்துருந்தோம். நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு உட்காந்து கொழுக்கட்டையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் நாங்கள். Download ShareChat. सर्कल लवा அந்த ஓரத்தில் விடு. டேய் அந்த ஓரத்தில் போடு. சரிண்ணே கீழே போடு தட்டை கீழே போடு. கீழே போடு. அப்படியே
எனக்கு